அன்பே சிவம், நான் உங்கள் ஈசன் அடிமை. இன்னைக்கு பௌர்ணமி. நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், நம்ம எப்படி பண்ணால் நமக்கு நன்மைன்னு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஜலத்தை நம்ம இது மாதிரி மேலே ஊற்றக்கூடாது. நம்ம கைகள் மேலே பட்டு அந்த தாரை சாமி மேலே பட்டால் தான் நம்ம பண்ணுற அபிஷேகத்துக்கு நன்மைகள் வந்து சேரும். ஐயா, அந்த பால் எடுத்துட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடித்த உடனேயும் நம்ம அலங்காரம் பண்ணும்போது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு தாயாக நம்மளை நினச்சிட்டு சாமிக்கு நம்ம ஃபுல்லாக அலங்காரம் பண்ணால் அவ்வளோ ஒரு நன்மைகள் வந்து சேரும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சாமிக்கு சிவனுக்கு ருத்ராட்சம் போடுறீங்க, விபூதி அடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சிவனடியாரை பார்த்து யாரும் அந்த தவறான வார்த்தைக்கு சொல்லாதீங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய கழுத்தில்